Welcome back to AS English. In this video, you can see exclamatory sentence pattern, explanation and examples. Exclamatory sentence என்றால் வியப்பு அல்லது ஆச்சரியம் காட்டும் வாக்கியமாகும். முதலில் பேட்டர்னை பார்க்கலாம். வாட் அல்லது ஹவ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். தமிழில் வாட் அல்லது ஹவ் ப்ளஸ் கூடுதல் தகவல் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். பொதுவாக இங்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆனது ஒரு அட்ஜெக்டிவ் அல்லது அட்வர்பாக இருக்கும். இங்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பேட் ஹவ் வரும்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வரும் பகுதியானது அட்ஜெக்டிவ் அல்லது அட்வர்பாக இருக்கும். பேட் வாட்டாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வரும் பகுதியானது அ அல்லது ஆன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் ஆக இருக்கும். இப்போது நாம் மறுபடியும் பேட்டர்னை பார்க்கலாம். வாட் அல்லது ஹவ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். இந்த பேட்டர்னை வைத்து நாம் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் எப்படி உருவாக்குது என்பதை பார்க்கலாம். இன்று என்ன ஒரு நல்ல நாள். வாட் எ நைஸ் டே இட் இஸ். இங்கு டே என்கின்ற நவுனை பற்றி நாம் பேசுவதால் வாட் என்கின்ற எக்ஸ்க்ளமேஷன் பேடை பயன்படுத்த வேண்டும். வாட் என்கின்ற எக்ஸ்க்ளமேஷன் பேடை நாம் பயன்படுத்துவதால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பகுதியானது அ அல்லது ஆன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனாக இருக்கும். இங்கு அ என்கின்ற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துகின்றோம். நைஸ் என்கின்ற அட்ஜெக்டிவ் மற்றும் டே என்கின்ற நவுனை பயன்படுத்துகின்றோம். இப்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பகுதி தெரிந்துவிட்டது. அடுத்து சப்ஜெக்ட் இட் என்கின்ற ப்ரோனோனை பயன்படுத்துகின்றோம். வேர்பில் இஸ் என்கின்ற வேர்பை பயன்படுத்துகின்றோம். ப்ளஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கை சேர்க்கின்றோம். இப்போது முழு சென்டென்ஸை பார்க்கலாம். வாட் எ நைஸ் டே இட் இஸ். அடுத்து ஒரு சென்டென்ஸை பார்க்கலாம். இது என்ன ஒரு பெரிய வீடு. வாட் எ பிக் ஹவுஸ் இட் இஸ். இங்கு வீடு என்கின்ற நவுனை பற்றி நாம் பேசுவதால் வாட் என்கின்ற எக்ஸ்க்ளமேஷன் வேர்டை நாம் பயன்படுத்துகின்றோம். இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அ என்கின்ற ப்ரிப்போசிஷன், பிக் என்கின்ற அட்ஜெக்டிவ், ஹவுஸ் என்கின்ற நவுன், சப்ஜெக்ட் இட் என்கின்ற ப்ரோனவுன் வருகிறது, வேர்ப் இஸ் வருகிறது. மலர் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஹவு பியூட்டிஃபுல் த ஃப்ளவர் இஸ். இங்கு மலருடைய அழகை பற்றி நாம் பேசுவதால் ஹவ் என்கின்ற எக்ஸ்க்ளமேஷன் வேர்டை நாம் பயன்படுத்துகின்றோம். ஹவ் என்கின்ற எக்ஸ்க்ளமேஷன் வேர்டை நாம் பயன்படுத்துவதால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பகுதியானது அட்ஜெக்டிவ் அல்லது அட்வர்பு இதில் ஏதாவது ஒன்று தான் வரும். இங்கு பியூட்டிஃபுல் என்கின்ற அட்ஜெக்டிவ் நாம் பயன்படுத்துகின்றோம். மேலும் சப்ஜெக்ட் த ஃப்ளவர், வெர்ப் இஸ் மற்றும் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். இப்போது முழு சென்டென்ஸ் ஹவு பியூட்டிஃபுல் த ஃப்ளவர் இஸ். அடுத்து ஒரு சென்டென்ஸை பார்க்கலாம். அவன் எவ்வளவு வேகமாக ஓடுகிறான். How fast he runs. இங்கு அவன் வேகமாக ஓடுவதை பற்றி நாம் கூறுவதால் how என்கின்ற எக்ஸ்க்ளமேஷன் வேர்டை நாம் பயன்படுத்த வேண்டும். how என்கின்ற எக்ஸ்க்ளமேஷன் வேர்டை பயன்படுத்துவதால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆனது அட்ஜெக்டிவ் அல்லது அட்வர்பு ஏதாவது ஒன்று தான் நாம் பயன்படுத்த வேண்டும். இங்கு அட்வர்பு ஃபாஸ்ட் வருகிறது, சப்ஜெக்ட் ஹீ வருகிறது, வேர்ப் ரன்ஸ் வருகிறது. இப்போது how fast he runs. அவன் எவ்வளவு வேகமாக ஓடுகிறான். மறுபடியும் நாம் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் பேட்டர்னை ஞாபகத்தில் கொள்வோம். வாட் அல்லது ஹவ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். நவ் சிம்பிள் டிப்ஸை பார்க்கலாம். இப்போது ஒரு நவுனுடைய அட்ஜெக்டிவ் அல்லது அட்வர்பை பற்றி நாம் பேசும்போது ஹவ் என்கின்ற எக்ஸ்க்ளமேஷன் வேர்டை பயன்படுத்த வேண்டும். ஒரு நவுனை பற்றி நாம் பேசும்போது வாட் என்கின்ற எக்ஸ்க்ளமேஷன் வேர்டை பயன்படுத்த வேண்டும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.